ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். செவ்வாய் பெயர்ச்சி எதுக்காக சொல்கிறோம், செவ்வாய் பெயர்ச்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள், அடிதடி சண்டை, வழக்கு, எதிரிகள் தொல்லை, கொலை கொள்ளை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான். அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரெஸ்ட், ஜெயில் வாசம், அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் சில இடங்களில் இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார், பல இடங்களில் இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார். ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்செடுத்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம். மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறோமோ, ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை. சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிட்டு நிற்போம், பிரச்சனைகள் வரும். அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ரோட்டில் போகிறீங்க, யாருக்கிட்டையாவது யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும். அவர் பார்த்து ஏதாவது சொல்ல போக, நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட போக, அடிதடி சண்டை, போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் சண்டை வந்தது. ஒரு 26 பேரை சாகடித்ததுனால வரக்கூடிய குழப்பம். இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார். அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நாம், அதாவது பாரத தேசம் திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார். இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலிருந்து வெளியில் கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு. ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. ஜூன் 6 முதல் ஜூலை 28 வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார். ஜூலை 28ஆம் தேதி அன்றைக்கி அவர் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வரார். பொதுவாக சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை, இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு எதிரிகள், நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது திரு நரேந்திர மோடி. அவருடைய ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய, செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வராரு. அதனால் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில், வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும்போது கூட ஜாகிரதையாக இருக்கணும். இரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. என்ன சார் எல்லாமே ரத்தம், இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா, செவ்வாய் நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு கிரகம். சனி நீதியை சொல்லக்கூடிய கிரகம். அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய். அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும், அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லதை கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற இடங்களில் சுமார் பலன்தான். நல்லதுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம். மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது. 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த 4 இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் பொதுவான விஷயம். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான், அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும்
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும், சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். இமோஷனல் இம்பேலன்ஸ்னால் உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான். அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இப்போ தான் நம்ம துலாம் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம துலாம் ராசிக்கு என்ன சொல்லியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. மிதுன ராசிக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். துலாம் ராசிக்கு ஈக்குவலண்ட்டான வளர்ச்சியை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக பயத்தில் இருந்தீங்க. பயம், தெளிவின்மை, தடுமாற்றம், தவறான முடிவுகள் எடுப்பதுன்னு குழப்பத்தில் இருந்தீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தார். ராசிக்கு குரு பார்வை இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. மே 14லேருந்து ஜூன் 6க்குள்ளார எல்லா விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருப்பீங்க. இப்போது அது மாற்றத்தை சந்திக்கிறது. என்ன மாற்றம் அப்படின்னா, செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 4ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயிகள், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், இந்த மைன்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, சுரங்கம் வைத்து செயல்படுபவர்கள், இந்த சித்தாள் வேலை பண்ணுறவங்க, பெரியாள் வேலை பண்ணுறவங்க, மேஸ்திரியாக இருக்கிறவங்க, இந்த டிராக்டர் வச்சு வேலை பண்ணுறவங்க, இந்த ஜேசிபி வச்சு வேலை பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இதெல்லாமே நிலம் சார்ந்த தேவைகள். இந்த நிலம் சார்ந்த தேவைகள் எது இருக்கோ அவளுக்கு எல்லாத்துக்குமே அமோகமான பலன்கள் ஏற்படுகின்றது. அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக, அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பயந்துன்னு இருப்பீங்க, என்னடா அது, நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, கடன் அடைக்கணுமே, பணத்தை வாங்கிட்டோம், நம்ம திருப்பி அடைக்க முடியலையே, நமக்கு பணம் வருமா வராதா, எல்லாம் வந்தாச்சு. உங்களுக்கு பணம் வந்துடுத்து, பணத்தை வச்சு கடன் அடைப்பீங்க, கடனை வச்சு உங்கள் செல்வாக்கு உயர்த்துவீங்க, கௌரவத்தை காப்பாற்றிப்பீங்க, மரியாதை உயரும், உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கும், சுயமாக தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகக்கூடி இந்த விருச்சிக ராசிக்கு கடந்த சில வருடங்களாக 2018, 19, 20லேருந்தே உங்களுக்கு அவமானம்தான். இனிமேல் அவமானத்தை நீங்கள் அவமானப்படுத்துவீர்கள். ஒரு அவமானத்துக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தான். அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் துவங்கி விட்டது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். அது தொழில் விருத்தியாகும். தொழில் விருத்தியாகிறது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட பணம் வர்றதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீண்ட நாள் சொத்துக்கள் பூர்த்தியாகும். உங்களுடைய சொத்தை விற்கணும்னு நினச்சி விற்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்க அந்த சொத்தை விற்காமல் பணத்தை புரட்டுறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற தன்னம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திடும். அதாவது ஜூன் 6லேருந்து ஜூலை 28 இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்றமும் செல்வாக்கும் தரக்கூடிய மாதமாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சுக்கிரன்லாம் சூப்பராக இருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு காலகட்டம் இனி உங்களுக்கு திரும்பி வரத்துக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் துவங்கி விட்டது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது, ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது பொதுவான பலன். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஒன்று டைரக்ட் நம்பர், ஒன்று வாட்ஸ்அப் நம்பர். நான் சென்னையில் இருக்கேன். வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம்.
இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும். அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கு. அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.